Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss 11th Computer Science, Chapter 15. Chapter name is Polymorphism. Let's see the introductions about polymorphism. நம்ம வந்து first polymorphism concept பார்க்கறதுக்கு முன்னாடி polymorphismனுடைய மீனிங்கை பார்த்துக்கலாம் வாங்க first. First polymorphன்றதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். Polymorph. That means poly means many அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஃப்னா shapes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ polymorphனா many shapes or many forms அப்படின்னு சொல்லுவோம். Okay, that is the meaning of polymorphism. Okay, let's see the definition for that. Polymorphismன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனையோ டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான். அதாவது மோர் தென் ஒன் ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணுற கான்செப்ட் தான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிமார்பிசம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹூப்ஸில் ஒரு கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி ஹூப்ஸ்னால் என்ன அப்படின்றத படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஹூப்ஸ் கான்செப்டில் பாலிமார்பிசம்ன்றதும் ஒன்று. ஓகே, இந்த பாலிமார்பிசம் கான்செப்டை C++ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பாலிமார்பிசம் கான்செப்டை நம்ம C++ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஓவர்லோடிங்னா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமனுடைய லிமிட் நமக்கு தெரியும். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி அவனுக்கு ஒர்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஓவர்லோடிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நம்ம வந்து ஓவர்லோடிங் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு நேமுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நம்ம வந்து ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் see that ஒன் பை ஒன். ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்னா என்ன, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜோ இல்லை டேட்டாவையோ, ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மோர் தென் ஒன் ஃபார்மில் வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா C++ல அந்த கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஆல்ரெடி 11th சாப்டர்ஸ்லேயே ஃபங்க்ஷன்னா என்னன்னு படிச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் டெப்த்தாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம வந்து மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே நேமை வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னா இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஆக்சுவலாக வந்து பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேராமீட்டர்ஸ்னுடைய another நேம்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டைப்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை செக் பண்ணும். சப்போஸ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது என்ன செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டேட்டா டைப்ஸை செக் பண்ணும். அப்படி டேட்டா டைப்ஸை செக் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை வந்து அது கால் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் see the next topic, need for functions overloading. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நேம் வைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து ஆப்டான நேமை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்டையும் யூஸ் பண்ணலாம். லுக் அட் ஹியர், there is a 3 functions they are included. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா சர்க்கிள், ஏரியா ட்ரையாங்கிள், ஏரியா ரெக்டாங்கிள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து நியூ நேமை நம்ம ஃபைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி கேன் ரீரைட் த நேம் ஃபார் தட். ஸோ எங்கே பாருங்கள், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ்னுடைய ப்ரோட்டோடைப்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் சேம் நேமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா அதனுடைய டைப்ஸில் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 1 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன்ஸில் there is a 3 ஆர்குமெண்ட்ஸ். தேர்ட் ஃபங்க்ஷன்ஸில் there is a 2 ஆர்குமெண்ட். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில். லுக் அட் திஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு தெரியும், ஆஸ் இன்க்ளூட் iostream.h. ஸோ திஸ் இஸ் த ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வி நோ இட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்,
void print. So again இங்க பாருங்க void print. So இங்க மறுபடியும் void print. So there is a 3 functions நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல. 3 ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா சேம் நேம் வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓவர்லோட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் there is a few rules are there. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் காமிக்கணும். பட் இங்க பாருங்க இதுல வந்து 1 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு, இதுலயும் 1 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு, இதுலயும் 1 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் காமிக்கல. பட் அதனுடைய டேட்டா டைப்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ்னுடைய டேட்டா டைப்ஸ் இன்டிஜர். ஸோ திஸ் இஸ் த டபுள், திஸ் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒன்று நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கணும், அப்படி இல்லைனா அதனுடைய டேட்டா டைப்ஸில் டிஃப்ரெண்ட் காமிக்கணும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் காமிக்கல, பட் அதனுடைய டேட்டா டைப்ஸில் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறது மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான காலிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மெயின் ப்ரோக்ராம்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் மெயின்குள்ளே வந்து கம்பைலர் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் 10 போது திஸ் அ காலிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிரிண்ட்ன்ற நேமில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கும். தட் இஸ் அ 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஷேரிங் தட் நேம். ஸோ அப்போ அதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டைப்ஸ் பார்க்கும், டேட்டா டைப்ஸ். இந்த 10ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்டீஜர் டைப்ஸ், தட் இஸ் நாட் எ ஃப்ளோட் வேல்யூஸ், தட் இஸ் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னும் போது ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் இருக்குது, அதனால இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸில் வந்து பாஸ் பண்ணும். அப்போ இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க print ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க print ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த காலிங் ஃபங்க்ஷன் இங்கே வந்துடும். காலிங் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற இந்த 10ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இதுதான் வந்து கால்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்டு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்க ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர் போத் ஆர் சேம். ஸோ இது என்ன ஆர்குமெண்ட்ஸ் என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இந்த பிராக்கெட்குள்ள நம்ம ஏதாவது வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 10ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ ஐனுடைய வேல்யூ இங்கே 10 வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள C outனு கொடுத்துருக்கோம். C outல வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் இதை வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ இட் இஸ் இன்டிஜர்ன்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. ஸோ அப்போ ஐயில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஐயில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ன்ற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 10ன்றது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் இட் இஸ் இன்டீஜர் 10 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி என்டெல்னு கொடுக்கும்போது என்டெல்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணி செகண்ட் லைனில் கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம எங்கேருந்து கால் பண்ணுமோ அந்த வத்த கர்சர் வரும். ஸோ இப்போ இங்கே வரும். ஸோ இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிச்சு, மறுபடியும் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் லைனில் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸை மறுபடியும் கால் பண்ணுறோம் பை யூசிங் தி 10.10. அதாவது இது வந்து ஃப்ளோட் வேல்யூ. இந்த ஃப்ளோட் வேல்யூ வச்சு கால் பண்ணும்போது ஃப்ளோட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ளோட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டைப் தான், பட் ப்ரிசிஷன் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டில் வந்து கம்மியான ப்ரிசிஷன் எடுத்துக்கும், டபுளில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் கிடையாது அதில் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10.10ன்றதை இங்கே வந்து பாஸ் பண்ணோம். அதாவது எஃப்ல வந்து 10.10ன்றது வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். C outல வந்து டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருந்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இட் இஸ் ஃப்ளோட்ன்றது. நெக்ஸ்ட் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை, அதனால 10.10ன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கேருந்து கால் பண்ணிச்சோ அந்த வத்த கர்சர் வந்துடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ஸில். அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் இருக்க ஆர்குமெண்ட்ஸை வந்து செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸில் இருக்க ஆர்குமெண்ட்ஸு. ஸோ அப்போ 10ன்றது வந்து இந்த சிக்கு பாஸ் பண்ணும். சிக்கு பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்குள்ளே இருக்குது C outல டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால இட் இஸ் எ ஸ்ட்ரிங்ன்றது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு சின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, அதனால சியில் நம்ம பாஸ் பண்ண 10ன்றது வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கால் பண்ணிச்சோ இந்த ஃபங்க்ஷன் ஸோ அந்த இடத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இருக்குது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் F11 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. F11 கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு இந்த ப்ரோக்ராம் கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே சேர்த்து பண்ணும். ஸோ கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. இட் இஸ் இன்டிஜர் 10, இட் இஸ் ஃப்ளோட் 10.1,
it is string 10. Okay, let's see the next topic. Rules for functions overloading. First rules பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்கினுடைய கான்செப்ட் பார்த்தோம். ஸோ சேம் நேமை வந்து மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னா அதை தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் சொல்லுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது அதனுடைய நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கணும். அப்படி இல்லைனா அதனுடைய டேட்டா டைப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 3 ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதனுடைய நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா அதனுடைய டேட்டா டைப்ஸில் டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே பாருங்கள், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் காமிக்கல. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து I ஒன்று தான் இருக்குது, செகண்டில் Fன்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது, தேர்டு Cன்ற ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் அதனுடைய டேட்டா டைப்ஸ்ல டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிஜர், செகண்ட் ஒன் டபுள், தேர்ட் ஒன் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். லெட்ஸ் see the செகண்ட் ரூல்ஸ். செகண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேம் நேமை வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னா, ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் அகெயின். ஸோ இங்கே பாருங்க, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நேமை வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ அந்த நேமுக்கு முன்னாடி வாய்டுன்னு ஒரு டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிட்டன் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரூல்ஸ் பாருங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்ட்ல டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை ஒரு பேராமீட்டர்ஸாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்ட்ல கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது தெரியணும். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கான்செப்ட் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ இப்பயும் நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாங்க. லுக் அட் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓவர்லோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, பின்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணலை இங்கே. பட் பின்ற வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேல்யூ வந்து 5ன்றதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்கில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்ஸாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங்கில் கன்சிடர் பண்ணாது. ஸோ அப்போ இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணும். ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணாது. தட் இஸ் த தேர்ட் ரூல்ஸ். லெட்ஸ் see this எக்ஸாம்பிள். ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து IOSM என்ற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் இன்ட் மெயின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஒரு 3 லைன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ லாங் ஆட், ஃப்ளோட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ்னுடைய ப்ரோட்டோடைப்பை வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் எதுக்காக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினுக்கு அப்புறம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின். ஓகே, ஸோ இது வரைக்கும் மெயின் இருக்கு. ஸோ இந்த மெயினுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை வந்து நம்ம வந்து இந்த மெயினுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மெயினுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அதனால அந்த 3 ஃபங்க்ஷனுடைய நேமை வந்து நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, செகண்டில் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃபோர்த் ஒனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் காமிக்கல அப்படின்னா அதனுடைய டேட்டா டைப்ஸில் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கணும். ஸோ இங்கே ரெண்டுமே லாங்கு, இது ரெண்டுமே ஃப்ளோட்டு. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So this is the way to declare the functions overloading concept. So look at this explanation for this program. First வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லாங்ன்றதுல ஒரு 4 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான காரணமே வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, சி அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை வந்து அவுட்புட் ஸ்கிரீனில் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். அப்போ என்டர் 3 இன்டீஜர்ஸ்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்லாஷ் என்னன்னும் போது இதை வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் பண்ணாது. திஸ் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ இது என்ன பண்ண அவுட் பண்ணால் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, சின்ன்றது இப்போ ரன் டைமில் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் சின்ன்ற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னு கொடுக்கும்போது ஏக்கு ஒரு வேல்யூ வாங்கும்,
அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் பின்னு கொடுக்கும்போது பிக்கு ஒரு வேல்யூ வாங்கும், எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் சின்னு கொடுக்கும்போது சிக்கு வந்து ஒரு வேல்யூ வாங்கும். ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம கிட்ட இருந்து 3 வேல்யூஸை வாங்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க டி. ஸோ ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ஈக்குவல் சைன் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வாக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். ரைட் சைடில் ஃபைனலாக வர வேல்யூ கொண்டுட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் வந்து அசைன் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்க ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வேல்யூ 5 கொடுக்குறேன், பி வேல்யூ 6ன்னு கொடுக்குறேன், சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 3 வேல்யூ இங்கே வரும். ஸோ ஆட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும். அந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனை பார்க்கும்போது 3 ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஸோ 5, 6, 7 என்ற இன்டிஜர் டேட்டா டைப்ஸோ இல்லை லாங், ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ லாங்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கும், இன்டிஜர்ன்றது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க லாங் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆட் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த லைன் வந்து இங்கே வந்துடும். இங்கே வரும்போது சி ஜி ஹெச் இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ்க்கு அந்த 5, 6, 7 என்ற வேல்யூ வந்து பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை உள்ள இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபங்க்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் சம்முன்னு என்னும்போது சம்முன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சம்முன்ற வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ண போகிறாங்க. எப்படி அசைன் பண்ணுறாங்கன்றத பாருங்க. சி பிளஸ் ஜி பிளஸ் ஹெச் அப்படின்னும் போது நம்ம பாஸ் பண்ண அந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி சம்முன்ற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் பாருங்க ரிட்டர்ன் சம்னும் போது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் வந்து 18ன்றது இருக்கும். ஸோ அந்த 18ன்றதை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். எங்கே ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து எங்கேருந்து கால் பண்ணமோ ஸோ அங்கே வந்து அந்த சம்னுடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 18ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த 18 வந்து டியில் வந்து அசைன் பண்ணும். மறுபடியும் சி அவுட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள சம் ஆஃப் 3 இன்டிஜர்ஸ்ன்றது டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு அவுட் புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டின்னு கொடுத்துருக்காங்க. டியில் வந்து 18 இருக்கு. ஸோ அந்த 18 வந்து பிரிண்ட் பண்ணும். ஏன் டின்றதை பிரிண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்து டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை, அதனால அதனுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதனுடைய வேல்யூ 18ன்றது பிரிண்ட் ஆகும். மறுபடியும் பாருங்க சி அவுட் யூஸ் பண்ணி என்டர் 2 இன்டிஜர்ஸ்ன்றது டபுள் கோட்ஸ்ல இருக்கு, அதை அவுட்புட்ல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சிஎன்ஐ யூஸ் பண்ணி ஏவுக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வாங்குறோம். 2 வேல்யூ நம்ம ஃபீட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பாருங்க சி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆட் ஏ கமா பின்னும் போது மறுபடியும் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டிஜர்ஸ் வேல்யூ கொடுக்குறோம். 2 இன்டிஜர்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 இன்டிஜர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க ஃபங்க்ஷன்ஸை போயிட்டு இது கால் பண்ணும். கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் லாங் சி லாங் ஜின்னும் போது பார்த்தீங்கன்னா லாங்ன்றதே பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் தான். இன்ட்டுக்கும் லாங்குக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு தான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோல் நம்பர்ஸை தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஏனுடைய பினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்கும் ஜிக்கும் பாஸ் பண்ணும். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சம்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிஜி ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம். சம்மில் ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து சம்னுடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணும். சம் ஆஃப் 2 இன்டிஜர்ஸ்ன்றது சி அவுட்ல டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறதுனால அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி சின்றதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஃபைனலாக வந்து சியில் வந்து என்ன வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மறுபடியும் ஃப்ளோட் வேல்யூஸ் வாங்குறாங்க. ஃப்ளோட் யூஸ் பண்ணி ஃப்ளோட் ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளோட் வேல்யூஸை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் பாஸ் பண்ணி அந்த 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. பட் கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து F11 கீயை ப்ரெஸ் பண்ணோம். F11 கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த ப்ரோக்ராம் கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவுட்புட் பார்த்த மாதிரி என்டர் த 3 இன்டிஜர்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 என்டர் 6 என்டர் 7 ஸோ 3 இன்டிஜர்ஸ் வேல்யூ ஃபீட் பண்ணுறோம். என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்டிஜர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நமக்கு இங்கே வந்து 18 பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, என்டர் 2 இன்டிஜர்ஸ்ன்றது கேட்குது. மறுபடியும் நான் வந்து 5 என்டர் 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வரும். 2 வேல்யூ ஆட் பண்ணி சம் ஆஃப் 2 இன்டிஜர்ஸ் ஆர் 11 கொடுக்குது. மறுபடியும் பாருங்க, என்டர் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பர்னு கேட்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். 5.5 என்டர் 6.7 என்டர். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுது. 5.5 6.7 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.2 நமக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு அவுட்புட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகே, this is the way to implement the functions overloading concept. Let's see the remaining topic in next video. Thank you.